பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் தேவன் என்னோடு கூட பேசும்படியாக தான் அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக என்னை அநேக மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு வந்தார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இமையின் பாதையில் ஒப்பனே உந்தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நன்றி இயேசு சுவாமி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தின் 3வது வாரம் தேவனுடைய பிள்ளைகளோடு நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை நீ தந்திரதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நசரேயனாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை அருமையான கர்த்தருடைய தாசனோடு உறவாடும்படியாக இந்த உறவுகள் நிலைத்திருக்கும்படியாக செய்த தெய்வத்துக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே மார்ச் மாதம் இந்த எலெக்ஷன் நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறதான வட இந்தியா பகுதியிலே தேவனுடைய ஊழியத்துக்காக கடந்து போனோம். அநேகர் ஜெபித்தார்கள், எப்படியாக தேவனுடைய மனுஷர்களை தேசத்திலே கொண்டு வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று. தேவன் யாரை விரும்புகிறார்களோ அவரை ராஜாக்களாய் அவருடைய சமூகத்திலே நிற்க வைக்கிறார். நாங்கள் ஊழியம் செய்கிறதான ஒரிசா பகுதியிலே அனுகூலமான தேவனுடைய மனுஷர்கள் இருந்தாலும் கடந்த நாட்கள் வந்ததான இந்த எலெக்ஷனில் மோகன் மாச்சி என்றதான ஒரு பிஜேபி லீடர் தான் அந்த தேசத்தினுடைய முக்கிய மந்திரியாக வந்திருக்கிறார். ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷன். கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, இந்துக்கள் மாத்திரமே ஜீவிக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தினுடைய பெரிதான ஒரு மனுஷன் அவர். ஜனங்களுக்கு விரோதமாய் பேசி ஜனங்களை அவனுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றதான ஒரு சூழ்நிலை. ஆதரவாயிருந்ததான
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்ற ஒரு மனுஷர் இருந்தார், ஐஏஎஸ் கலெக்டர். அவரை கூட மனுஷன் மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஒரு மனுஷன் ஒரிசாவில் இருக்கிறவங்களை ஆள வேண்டுமா என்று சொல்லி அந்த நாட்களிலே பேசினதான அமித்ஷாவுடைய வார்த்தை கேட்டதான ஜனங்கள் அப்படியே மாறி போனார்கள். உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா மாறி போயிடுறாங்க, தேசத்தை தலைக்கீழா மாத்துறாங்க. அது நிமித்தமா அந்த மனுஷனுடைய ஆளுகையும் சரிந்து போயிட்டு ஆதரவற்றதான ஒரு சூழ்நிலை. பெரிய ஸ்தாபனங்கள் என்று சொல்லக்கூடியதான புவனேஸ்வருக்கு பக்கத்தில் இருக்கிறதான கட்டாக் என்ற ஒரு இடத்திலே சிலோன் பெந்தகோஸ்தருடைய பெரிய சபையில் உள்ளே போந்து அந்த சபையினுடைய இன்சார்ஜ் அக்காவிடத்திலே அநாகரிகமாக பேசி, தீமையான காரியங்களை பேசி, வைராக்கியமான காரியங்களை சொல்லி அப்படி திசை திருப்புகிறதான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் முடித்து விட்டு ஆந்திர பகுதியிலே நாங்கள் இருக்கிறதான நாடோடிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் வந்தாலும் அந்த இடத்துல கடந்த நாட்களிலே ஊழியம் செய்ததான தேவனுடைய மனுஷர்கள் எல்லாருடைய கண்களில் தயவு இருந்தது. ஆனால் கடந்த வந்ததான எலெக்ஷன் மூலமாய் சந்திரபாபு நாயுடு என்றதான ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்த நிமித்தமாக அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனைகள் பெருகி போனது. தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஏவுகள் இரக்கங்கள் எல்லாம் அற்று போயிற்று. பலவிதமான சூழ்நிலைகள், மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி பேசினதான கொஞ்ச நாட்குள்ளாக கடந்த மாதத்திலே 3-4 தேதிகளே ஒரு பெரிதான வெள்ளம். நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியின் மூலமாய் கண்டிருப்பீர்கள். நாங்கள் தொலைக்காட்சியின் மூலமாய் காணுவதற்கு அங்கே சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இருக்கிறதான பகுதியிலே மின்சார காரியங்களும் இல்லை. இந்த பெரிய வெள்ளத்தின் நிமித்தமாக பெரிய சேதம். ஹைதராபாத் என்று சொல்லக்கூடிய தெலுங்கானா பகுதியில் மாத்திரம் 100 கோடிக்கு மதிப்பான சொத்துக்கள் நஷ்டமாகி போனது. பருத்தி, மிளகாய், என்னென்ன செய்வார்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது. நாங்கள் இருக்கிறதான அந்த விஜயவாடா பகுதியிலே பெரிதான வெள்ளம் வந்து 3 அடுக்கு மாடி அளவிற்கு தண்ணீர் வந்து நிரம்பி போனது. எல்லாருடைய வீட்டில் இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் நஷ்டமானது. நாங்களும் எங்களை சார்ந்ததான ஜனங்கள் எல்லாரும் அந்த பகுதியில் இருந்தும் தப்பித்து கொள்வோம் என்றதான மார்க்கம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பக்கத்திலே இருக்கிறதான 22 கிராமங்கள் நஷ்டப்பட்டு போன போது நாங்கள் இருக்கிறதான நாடோடிகள், குடுகுடுக்காரன்னு சொல்லுவாங்க, சாட்டையில் அடிச்சு கொள்றவங்க, அதுக்கப்புறம் பும்பும் மாட்டுக்காரங்க, பிச்சை எடுக்கிறவங்க, இந்த சிக்குமுடி கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டதான அந்த 4-5 விதமான ஜாதி ஜனங்கள் எங்களோடு கூட ஒரு 51 பேர் எங்களோடு கூட உறவாடுவார்கள். அவர் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு அப்படி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். கடந்த நாளில் வந்ததான ஒரு பெரிதான வெள்ளத்து நிமித்தமாய் ராத்திரியாக நாங்கள் ஒரு சின்ன ஷெட்டு தான் போட்டிருந்தோம். அது ஒரு பெரிய விலையேற பெற்ற ஷெட் இல்லை. ஒரு 10 குடும்பங்கள் மாத்திரம் சின்ன சின்ன ஹட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ராத்திரியில் வந்த மழையில 3 பிள்ளைகள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக அடித்து கொண்டு போனார்கள். நேசிக்கிறதான சண்டே கிளாஸ் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் பாடும்போது எனக்கு அந்த எண்ணங்கள் வந்தது. அவர்களும் நன்றாக பாடக்கூடியதான பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறதான சூழ்நிலை நான் கண்டேன். எங்களை ஜனங்கள் எல்லாரும் ஒரு லாரியில் வைத்து ஒரு கிராமத்திலே கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் வைத்தார்கள். 10 நாட்கள் ஒருவேளை ஆகாரம் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. வசதி படைத்தவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. வசதி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கு எந்த விதமான உதவிகள் இல்லாததினாலே ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுத்த 10 நாட்கள். மின்சாரம் இல்லை. அந்த தண்ணியில் எங்களோடு கூட இருந்ததான ஒரு வயசான 2 பேர் கட்டிலில் படுத்துனாங்க. அவங்களையும் காண தேடவும் முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் நனைந்து ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்து நாங்கள் தப்பித்தோம் என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரனோடு கூட ஒரு முஸ்லீம் சகோதரர் காசிம் காட்சன் என்று சொல்லி, இந்த காசிம் காட்சனுக்கு ஜாய்ஸ் மேயர் தான் காட்சன் என்று பெயர் வச்சாங்க. அவன் ஏதோ ஒரு உதவிக்காக நன்றாக படிக்கக்கூடியவன். ஜாய்ஸ் மேயருக்கு ஒரு நாள் கடிதம் எழுதும்போது அவர்கள், உன்னுடைய பேர் காசிம், நான் உனக்கு பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி காசிம் காட்சன் என்று வைத்து, நீ ஏன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஜாய்ஸ் மேயர் ஒரு மனுஷியை நோக்கி பார்க்குறேன், உன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை நீ நோக்கி பாரு, உனக்கு எல்லாம் கொடுப்பார் என்று சொன்னார். அப்படி அந்த ஜாய்ஸ் மேயர் சொன்னதான அந்த சகோதரி என்னோடு கூட கடந்த 25 வருஷங்களாக என்னோடு கூட உடன் ஊழியக்காரனாய் எல்லா காரியங்களும் பார்த்து கொள்வார். 5 விதமான பாஷைகள் பேசுவார். கம்ப்யூட்டரில் அடிக்கிற காரியங்கள், பாடுற காரியங்கள், பாட்டு எழுதுகிற காரியங்கள், டிரைவிங் காரியங்கள், இந்த மியூசிக்கல் காரியங்கள், எலக்ட்ரிக்கல், எல்லா விதமான வரங்களும் அவனுக்கு உண்டு. அவனிடத்திலிருந்து தான் நானும் அநேக காரியங்களை
நான் கற்றுக்கொண்டேன். அவன் சொன்னானே, இனி இங்கே இருக்க முடியல, ஏதாச்சும் ஒரு பேனர் எதனா வாங்கிட்டு விஜயவாடாலேருந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, விஜயவாடாவில் வந்தால் ஒரு கடையில் கூட எந்த பொருளும் இல்லை, எல்லாம் நாசமாக போச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வந்ததா, எல்லாம் ஒரு பொருள் இல்லை, எல்லாம் வீசி எரிஞ்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 13 கிலோமீட்டர் நானும் என்ற ஊழியக்காரனும் நடந்து வந்து ஒரு லாரி பிடித்து சென்னைக்கு வரும்படியாக தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நான் வந்தவுடனே முதலாவது பேசினதானே ஒரு தேவ மனுஷன், அருமையான பாஸ்டையா தான். எத்தனையோ பேர் சென்னையில் இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. நாங்கள் இங்கே ஊழியம் செய்கிறதில்ல, தூரத்தில் செய்கிறோம். எங்களை பற்றி யாருக்கும் அந்த உறவுகள் தெரியாது. ஆனாலும் அவரோடு கூட என்னமோ தெரியாது, அவருடைய உள்ளத்தில் அவருடைய ஆசைகளை எனக்கு நிறைவேற்றினார். அநேக காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி சொன்னையா, நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன், எங்களால் நடக்கக்கூட முடியல, இந்த 2 கால்களில் எனக்கு உணர்ச்சியே இல்லை. 26 வருஷமா மலையில் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து இப்போ 5 கிலோமீட்டர் நடந்து 2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிளட் சர்க்குலேஷன் இல்லை, காலில் இருக்கிற பாதங்களில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டதாகும். உணர்ச்சி இல்லை, என்னால் எப்படி நடக்கணும் என்னன்னு சொல்ல முடியல. ஆனாலும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்திருக்கிறேன். விஜயவாடாவில் ஒரு சின்ன ஒரு பேனர் போட்டால் எங்கள் ஜனங்கள் எல்லாரும் படுத்துக்குவாங்க, அது ஆலயமாகவும் இருக்கும். அதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஐயா, அங்கே கிடைக்கல, சென்னையில் வந்து வாங்கலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில காரியங்களை நான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் கொடுத்து லாரியில் ஏற்றி அனுப்பியிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் சில ஆலோசனைகள் சொல்லி இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்கும்படியாக தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வேதம் சொல்கிறபடி தேவன் இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தின் பாதையில் அதிகாலை 3:30 மணிக்கு எழும்பி ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்துவிட்டு ஒரு தேவ மனுஷனுடைய மிஷினரி காரியங்களை நான் படிப்பது பழக்கம். அந்த படிப்பது அருமையான ஐயா சொன்னது போல பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லுவான். டோனி வந்து அல்லது கவாஸ்கர் வந்து அல்லது வேறு விராட் கோலி யாரா அடித்தாங்கன்னா, சிக்ஸர் அடித்தா மாத்திரம் பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. அவன் விக்கெட் லாஸ் போனாக்கா எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த எனர்ஜி எங்கே போச்சு? அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி அருமையான ஐயா அவங்க ஒரு பூஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் சரீரத்தில் ஏற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷினரி காரியத்தை படிக்கும்போது அதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். தொடர்ந்து சோர்ந்து போகிறதான வெளியில் கூட இந்த ஊழியங்கள் செய்ய மிஷினரியுடைய வார்த்தைகள் என்னை உருவாக்கும். நான் இந்த காலை வேளையில் 3:30 மணிக்கு பேசும்போது, தேவனோடு உறவாடும் போது ஆண்டவர் என்னோடு கூட உறவுகள் என்றதான ஒரு மனுஷனை குறித்து அவர் என்னோட பேசினார். அருமையான பாஸ்டர் ஐயா கூட சொன்னாங்க, நீங்கள் வரும்போது என்ன சப்ஜெக்ட் பேசுங்களோ தெரியாது, உறவுகள் என்றதான ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பேசணும். உறவுகள், ரிலேஷன்ஷிப். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவ ஆவியானவர் என்னோடு பேசினார், அந்த வார்த்தையும் அதோடு கலந்து பேசுகிறேன் என்று சொல்லி ஐயாவிடத்தில் பேசினேன். 2-3 முறை என்னோட தொடர்பு கொண்டார். அப்பொழுதெல்லாம் நான் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட முடியாது, நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் என்னோடு கூட பேசினார். அந்த தேவனோடு உறவு என்றதான ஒரு தலைப்பில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நான் காலையில் படித்தேன். அவனுடைய பேர் ஜிம் எலியாட். தேவனோடு உறவு வைத்ததான ஒரு வாலிபன். அந்த தேவ மனுஷனுடைய வயது 29. அமெரிக்கா தேசத்திலே ஒரேகான் என்றதான ஒரு தேசத்திலே பிறந்து வளர்ந்ததான ஒரு தேவ மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய அன்பு உறவுகள் நிலைத்திருந்ததினாலே ஆண்டவர் அவனோடு பேசினாராம். ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆக்கா என மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மனிதர்களை விஷ அம்பினால் தாக்கி அந்த சரீரங்களை
பச்சை மாமிசத்தோடு புசிக்கிறதானே ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனபடினாலே நீ அந்த இடத்துக்கு நீ போறியான்னு ஆண்டவர் கேட்டாராம். அந்த வாலிபன் சொன்னான், ஆண்டவரே நீங்க சொல்லும்போது நான் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க முடியாது என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யங்களும் ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஏதோ ஒன்று செய்து அதில் அந்த ஜனங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பக்கெட்ல நிறைய நிரப்பி அமெரிக்காவிலிருந்து அவன் அந்த நாட்களிலே ஆப்பிரிக்கா தேசத்துக்கு 1956 புறப்பட்டு போனான். அந்த ஜனங்கள் கூடியிருக்கிறதை அவன் கண்டான். அவனிடத்திலான பொருட்கள் எல்லாம் வீசி எறிந்தான். அவள் எடுத்து புசிக்கிறதை அவன் கண்டான். ஒலிபெருக்கி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அவளுக்கு புரியுதோ புரியலையோ, அவருடைய வார்த்தைகள் தெரியாது, பாஷைகள் தெரியாது. ஆனாலும் தேவனுடைய அன்பு நிமித்தமாய், தேவனோடு அவனுக்கு இருந்ததான உறவு நிமித்தமாய் அவளுக்கு கொடுத்தான். எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேன் அப்பொழுதெல்லாம் கொடுத்து கொடுத்து வந்ததான அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு தைரியம் வந்தது. ஏன், எங்க அப்பா என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் இந்த மனுஷங்களோடு கூட நான் கடந்து போவேன் என்று சொல்லி ஒரு டைரியிலே சில காரியங்களை எழுதிவிட்டு தன் மனைவி பிள்ளைகள் சகோதரி எல்லாரும் விட்டு அந்த இடத்துக்கு போனான். சரியாக அந்த இடத்துல இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் இறங்கி அதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இவனையும் வித்தியாசமாய் பார்த்தார்கள். அவனோடு ஒரு 10 நாட்கள் தான் உறவோடு இருந்தான். அந்த ஆக்கா இன மக்கள் ஒரு நாள் அந்த விஷ அம்பினாலே அவனை கொன்று போட்டார்கள். அவன் இரத்த சாட்சியாய் மரித்து போனான். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஒரு வருஷ காலம் அவனை குறித்து எந்த விதமான நியூஸ் கிடைக்காததுனால அவனுடைய வீட்டார் அவன் எழுதியிருந்ததான அந்த டைரியின் மூலமாக அது படித்த போது, நான் இந்த ஆக்காயின மக்களுக்காக தேவன் என்னோடு உறவாடி பேசின வார்த்தைகளுக்காக என்னை அர்ப்பணித்து நான் போகிறேன். ஒருவேளை நான் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் நிமித்தமாய் உங்களை கேட்கிறேன் என்று சொல்லி தன் மனைவி பிள்ளைகளுக்கு அவன் கடிதம் எழுதி வைத்திருந்தான். இதை பார்த்ததான அந்த மனைவியும் பிள்ளைகளும் அந்த சகோதரியும் அநேக வருஷங்களுக்கு பின்பு அவர்கள் போய் கொஞ்ச நாட்கள் இந்த ஊழியம் செய்து அந்த மனைவியும் மகனையும் அவர்கள் அம்பினாலே கொன்று போட்டார்கள். இந்த சகோதரி மாத்திரம் தேவனுடைய இரக்கத்தினாலே அவளுக்கு ஊழியம் செய்ததினாலே இன்றைக்கு ஈக்குடார் என்றதான ஒரு தேசத்திலே ஆப்பிரிக்காவிலே அநேக ஊழியக்காரர்களையும் அநேக சபைகளையும் தேவன் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனோடு உறவாடும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறதானே ஒரு பெரிதான அற்புதம். இயேசுவுக்காக அவர்கள் அர்ப்பணிக்கிறதான். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமை குறித்து ஐயா சொன்னாங்க, யெகோவாயிரே, அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார், நீ கவலைப்படாத. ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள், ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள் கண்கள் கண்டதில்லை, கேட்டறிந்ததில்லை, காணையனாவியால் கருணை செய்தி யெகோவாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே, லோகஸ்தாப நம்முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஆபிரகாமுக்காக தேவனுடைய பர்வதத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினவர் நம்முடைய ஜீவிதத்துல நமக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்கிறார் அதை நிறைவேற்றும் போது நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்காக இகத்தில் இன்ப சுகங்களை வெறுத்து சிலுவை சுமந்த அந்த இரட்சகருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தனாய் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். ஆக அந்த நம்பிக்கையோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கும்போது தேவன் அற்புதங்களை அவர் செய்வார். இந்த நாளில் அருமையான தேவனுடைய தாசன்
உறவுகள் என்றதான ஒரு தலைப்பிலே நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். நாங்கள் நாடோடி மக்கள் மத்தியிலே பாடல்கள் மூலமாக அந்த ஸ்லாங்கை வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்டதான தெலுங்கு பாஷையிலே ஒடியா பாஷையில செய்கிறதான அந்த ஊழியத்தின் நிமித்தமாக இங்கே எல்லாரும் தேரினுக்குள்ளே ஞானங்களை பேசுகிறோம் என்று சொன்னது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேரினுவராக இருக்கிறதான உங்கள் மத்தியிலே கூட நான் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்களா, உறவுகள் என்று சொன்னால் எத்தனையோ விதமான உறவுகளை நான் பார்க்குறோம். குடும்பத்திலே தாய் தகப்பனுடைய உறவு, பிள்ளைகளுடைய உறவு, நண்பர்களுடைய உறவு, எஜமான இடத்திலே வேலைக்காரர்கள் செய்கிறதான உறவு, இப்படி பலவிதமான உறவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவன் எனக்கு கொடுத்ததான ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆதாமுக்கு தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. அதனால உருவாக்கப்பட்டதான அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து அருமையான கர்த்தருடைய தாசன் ஒரே ஒரு இஸ்மவேலுக்காக ஒரு பெரிய நதியை ஒரு ஊற்றை உண்டாக்குனாராம். அல்லேலூயா. ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டிருந்தாங்க, அவங்க குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ உருவாக்கப்பட்டதான அந்த நதி அநேகருடைய தாகம் தீர்க்கும்படியாய் போனது. அநேகருடைய தாகங்கள் தீர்க்கிறது மாத்திரமல்ல, அது விசுவாசத்தின் பாதை மாத்திரமல்ல, அவள் சொன்ன ஒரு காரியம், நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை பார்க்கறது இல்லை. பார்த்தா கூட இன்னைக்கு அநேகர் பார்த்தா கிட்ட வராங்க, திடீர்னு செல்போன் எடுத்துட்டு பேசுகிற மாதிரி போயிடுறாங்க. பார்க்கல, நான் உன்னை பார்த்தேனே, ஐயோ நான் பேசின்னு போயிட்டேன்பா, தெரியல. பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை, பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஆதாமை உருவாக்கி 5 விதமான ஊற்றுகளை உண்டாக்கி பகலில் குளிர்ச்சியான வேளையில, ஆதாமே நீ எங்க இருக்கிறப்பா, ஆதாமே நீ எங்க இருக்கிற, உன் மனைவி எங்க இருக்காங்க, அந்த மாதிரி விசாரிக்கிற ஒரு தேவன். அவருடைய உறவுகள் அப்படி இருந்தது. அதை தான் 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வச்சு இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன். பாரம்னா அப்படி ஒரு பாரம், ஜனங்களை குறித்து அங்கே போக வேண்டியதான காரியம். அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுக்கு ஒரு உறவு இருந்ததுனாலே அந்த தேவன் அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். தானியேலுக்கு ஜெப வீரனாய் இருந்ததுனால சிங்கங்களின் கெபியிலிருந்து அவனை மீட்டெடுத்தார். அவனுடைய உறவு. தாவீதுக்கு இருந்ததான உறவு, நெகேமியாவுக்கு இருந்ததான உறவு, எரேமியாவுக்கு இருந்ததான உறவு, தேவனோடு அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டதான உறவுகளை குறித்து நாம் இந்த சில காரியங்களை நாம் இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். உறவுகள் என்று சொல்லும்போது கடந்த நாட்களிலே இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு சம்பவத்தை நான் கண்டேன். அதை நான் உங்களுக்கு முத்தாக நான் வைக்க விரும்புகிறேன். விஜயவாடாவிலிருந்து நாங்கள் ஒரு பகுதியிலே காவலி என்ற ஒரு இடத்திலே வந்து அங்கே ஒரு சகோதரியோட கூட ஞானஸ்நான ஆராதனை, பல்ல ஆராதனை என்று சொல்லுவார், அதெல்லாம் முடித்துவிட்டு நாங்கள் வந்தோம். அந்த சகோதரி 52 வயது, ஆண்டவருக்காக அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இயேசுக்காக ஊழியம் செய்வார்கள். அவர்களுக்கு இந்த ராபோஜன காரியங்கள், ஞான ஸ்நான காரியங்கள் எல்லாம் நாங்கள் உதவியாக இருப்போம். அதற்காக நான் பார்த்துவிட்டு நாங்கள் வருகிற வேளையில் ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வாலிப பெண் அழுது கலங்கி கொண்டிருந்தது நான் கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, ஜாக்கெட்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது, முடியெல்லாம் அப்படி பறந்து கொண்டிருந்தது, கட்டின புடவை வேற சரியில்லை. ஒரு சின்ன 2 மாச ஒரு குழந்தைய தோல் மேல் போட்டு அவர் அழுது நின்று கொண்டிருந்தாள். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீ அவளோடு கூட பேசு. அப்போ அந்த முகத்தை பார்த்தோன்னே அது தெலுங்கு முகம் மாதிரி இல்லை, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்ததான மகளை போல இருந்தாள். அம்மா என்ன நடந்ததும்மா, இப்படி சாயந்தரம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, நீ எங்கே போகணும்? ஐயா நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? ஆமாங்க. அப்போ அவள் சொன்னாள், ஐயா சென்னையில் இதாக பண்ணிடுங்க, சென்னையில் ஹைதர் கார்டன் சொல்லிட்டு பிஎன்சி மில்லுக்கு எதிர்க்க ஒரு இடம் இருக்குது ஐயா. நான் சின்ன வயசுல தாய் தகப்பனை எழுந்துட்டேன், எனக்கு ஒரு தம்பி உண்டு, இந்த சித்தப்பா தான் எங்களை எடுத்து வளர்த்தாரு, எங்கள் சித்தி ஜீசஸ் காலில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன், என்னை ரொம்ப கொடுமை, சகிக்க முடியாத காரியம். இப்படி இருந்தபோது இந்த வாலிப நாட்களில்
ஒரு நாள் ஆந்திராவுக்கு வர வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு கேம்பஸ் நடந்ததான இடத்துல ஒரு 3 நாள் தங்கியிருக்கும் போது ஒரு வாலிபனோடு எனக்கு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு கிடைத்தது. அந்த உறவினால் அந்த 3 நாட்கள் அவனோடு பேசி 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 என்னுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து கொண்ட பின்பு அவன் உன்னை விவாகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்தில் அழைத்து கொண்டு போய் எனக்கு விவாகம் பண்ணினான். எனக்கு தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, எந்த விதமான ஐஸ்வர்யமும் இல்லை. நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று சொன்னபோது அவன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று குடும்பத்தார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. 22 வயசுல 3 பிள்ளைகள். 20 வயசுல 2 வயசு ஒரு பையன், 3 வயசு பையன். அதுக்கடுத்து 2 வயசுல ஒரு பெண் குழந்தை. இது 3வது இருக்க கை குழந்தை. இவ்வளவு சின்ன வயசுல இந்த குழந்தைங்களை எப்படி இந்த உறவுகள் நிமித்தமா ஏதோ நடந்து போச்சு. அவனை நேசிக்கிறதான ஒரு நண்பன் மூலமாக தொடர்பு வந்து அவன் வீட்டுக்கு வந்த பின்பு அவனோடு தகாத உறவு எனக்குள் ஏற்பட்டதுனால, இந்த புருஷன் ஒரு குடிக்கு அடிமையானதுனால, அவன் இல்லாத வேளையில இந்த உறவை நான் வித்தியாசமாய் நடந்து கொண்டதுனால, இப்பொழுது நான் பெற்றெடுத்ததான இந்த பிள்ளை எனக்கு பிறந்தது அல்ல என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு சொல்லி என்னை இந்த விபச்சார காரியத்திலே கையுமையுமாய் கண்டுபிடித்ததினாலே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். யாருடைய உறவும் இல்லாமல் நான் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். பக்கத்தில் இருந்ததான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்தாங்க. அவள் பேசினால் தெலுங்கு பாஷையில் அவள் பேசி, நான் இந்த ஐகார் கூட சென்னைக்கு போகிறேன், இவர் என்னுடைய உத்தேசத்துக்காரர் என்று சொன்னார். நீ இப்படி கொண்டு போனால் பிள்ளை படிக்கிறவங்க பலவிதமான பிரச்சனை வரன்று ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து என்னை அந்த மகளை என்னோடு கூட அனுப்பிச்சினார். நான் இந்த வீட்டில் 1 வருஷ காலம் இந்த 2 மாத குழந்தையும் அவளையும் என்னோடு கூட இருக்கிறதான அநாத திக்கற்ற பிள்ளைகளோடு கூட நான் வளர்த்தேன். ஒவ்வொரு நாளும் படுக்கை பார்த்தால் அவருடைய தலையெல்லாம் தண்ணீரில் நினைந்தது போல் இருக்கும். பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை குறித்து அழுது கொண்டிருப்பான். அதிகாலை 3 மணிக்கு பிரைசிங் எழுதும்போது தண்ணியிலிருந்து தூக்குற மாதிரி இருக்கும். திடமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவளுக்கு பேசி கடந்த வருஷத்துல அவளை கொண்டு போய் விடும்படியாக தேவன் எனக்கு இறக்க பாராட்டினார். நான் கொண்டு போய் விடுறேன், உன் புருஷன் ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னேன். ஒரே வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் எல்லாம் இருக்காங்க. அப்படி அப்பாவும் ஒரு ஊழியக்காரர் தான். 18 வருஷமா படுத்த படுக்கையா நடக்க முடியாத ஒரு ஊழியக்காரன். அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ரூமுக்குள்ள 3 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த மனைவியோடு அவன் பேசவே மாட்டான், பிள்ளைகளை தூக்கவே மாட்டான், ரொம்ப கொடுமையா பேசுவான், சாப்பிட மாட்டான், அவள் இருந்தால் வெளியே ஓடிடுவான். இப்படி 1 வருஷ காலம் அவள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் உபவாசிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், துதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில மீட்பு இல்லை, உறவுகள் நிலைக்கலை அப்படின்னு சொல்லுவான். எங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மகன் நல்லா பாடக்கூடியவன். ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டை பாடினோன்னு அவளுக்கு என்னவோ தெரியாது, அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப விருப்பமாகி போச்சு. அந்த விருப்பமானதுனால அந்த தெலுங்கு பாஷையில் எனக்கு எழுதி கொடுன்னு சொன்னப்போ நான் எழுதும்போது அவள் நன்றாக படித்தாள். அவள் எழுதி கொண்டாள். ஒரு நாள் நான் எங்கேயோ ஊழியத்துக்கு போட்டு வீட்டுக்கு வரும்போது சரியாக 8 மணி இருக்கும். அவள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாள். அந்த 2 மாத குழந்தை 6 மாதம் வந்தபோது முழங்கால் படிட்டு அம்மாவை பார்த்து அழுது கொண்டிருந்தது. அப்போ அவள் பாடினா தெலுங்கு பாஷையில், நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடே விழுந்திருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுந்திருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் நான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீரானையா, என் வாழ்வே நீரானையா, வாழ்வே நீரானையா,
நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, என் மூலமாகாமல் காத்தீரையா. என் மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை அவள் தமிழ்ல இருந்து தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி அவள் பாடிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் பாடுவாள். அந்த விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிப்பட்டதானே 4 திசையில அலைந்து திரிந்தேன். ஆறுதல் சொல்ல எனக்கு யாருமே இல்லை. உன்னதமானவருடைய பாதத்துல நான் வந்து விழுந்தேன், நிம்மதி அடைந்தேன் என்று சொல்லி அவள் பாடினது போல, சொன்னது போல இந்த வாழ்க்கையில நீர்தான் ஐயா என் வாழ்க்கை என்று சொல்லி பாடுவாள். நாட்கள் கடந்தது. கடந்த நாட்களில கடினமாயிருந்ததான அவனுடைய உள்ளத்துல, தன்னுடைய புருஷனிடத்துல அவனுக்கு 24 வயசு. ஒரு நாள் தன்னுடைய மனைவியுடைய காலை பிடித்து, என்னை மன்னிச்சுட்டு ஆண்டவர் என்னோட பேசினான். நான் உனக்கு துரோகம் பண்ணேன், நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நம்முடைய உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னபோது, நான் கடந்த நாட்களில் அவனுடைய பிள்ளைகளை போய் பார்த்து அவளுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷமாய் அவளுடைய மனமகிழ்ச்சியமாய் இருக்கிறாள். ஆகவே இந்த நாட்களிலே உறவுகள் வித்தியாசமாய் மாறி போனாலும், தன்னுடைய சுய இச்சையின்படி, தன்னுடைய சுய லாபத்துக்காக பலவிதமான இடுக்கத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலையில உறவுகள் பிரிந்து போனாலும் உறவுகளை இணைக்கிறதான ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான அந்த தெய்வம் இந்த நாள் வரைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நான் கூட உங்கள் மத்தியிலே அந்த உறவுகள் என்ற நான் ஒரு சப்ஜெக்ட்ல 3 காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சபையில ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கணும். முதலாவது. இரண்டாவதாக, பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, தேவனுடைய தாசரோடு, ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு உறவுகள் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வாசிங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே சபை கூடி வருகிறதை குறித்து அப்போஸ்தலன் எழுதுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஐக்கியம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் மரிக்கும் போது மக்பெலா என்றதான ஒரு குகையை வாடகைக்கு வாங்கி, விலைக்கு வாங்கி அந்த குகையில அவன் அடக்கம் பண்ணினானாம். அது ஐக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சபையில ஜீவிக்கிறதுனாலே, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால, தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். சபை என்றாலே ஒரு பெரிய ஐக்கியம்தான். எங்கெங்கே பிறந்தேன், எங்கெங்கே வளர்ந்தேன். நான் எங்கே இருந்தேன், சிலோன்ல இருந்து அங்கே வந்து இங்கே வந்து ஒரிசால இருந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொன்னால் ஒரு உறவு இருக்குதுன்னா அது தேவன் மூலமாக தான் ஒரு பெரிய உறவு. இந்த உறவு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு தேவ உறவு தான். ஆகவே சபையில் இன்னைக்கு பார்த்தீங்களா, கூடி வருகிறதை அநேகர் விட்டு விட்டாங்க. சபையில் ஐக்கியம் அற்று போய்விட்டது. சபையில் நான் பிரிவனா, நீ பிரிவனா, இப்படி பலவிதமான போராட்டங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது,
ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சபை என்று சொன்னால் மூல பாஷையிலே எக்லீஷியா என்ற அர்த்தம். அந்த சபைக்கு பரிசுத்த ஆவியின் பெற்றதான அந்த சபையில் இருக்கிறதான சபைக்கு சோமா எக்லீஷியா என்று பெயர். ஆக தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சபையிலே காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஐக்கியமாக இருக்கவே முடியும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை தான் சண்டே கோயிலுக்கு வருவாங்க. நடுவில் வேறு வேத பாடம் தான், அதுக்கு வரமாட்டாங்க. டேரிங் மீட்டிங்ஸ் காத்திருப்பு கூட்டம் அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அப்போது நாம் சபையில் இருக்கிறதன் மூலமாக ஒரு ஐக்கியம் இருக்கிறதன் மூலமாக தேவன் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் கடந்த நாட்களில் எங்களுடைய வீட்டில் படித்ததான ஒரு அனாதை மகள், அவள் நன்றாக படிப்பாள். சொல்லுவா, என்னை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைங்க அங்கிள். இந்த மகன்கிட்ட சொல்ல, நான் எங்கேயே இருக்கிறேம்மா, அண்ணன் படிக்க வைப்பாங்க. அப்படி படிக்க வச்சு அநேகருடைய தயவுனால அவர் +2 அந்த ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டான், ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அவர் சொன்னால், நான் ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும், நான் ஒரு நாட்களில் கலெக்டர் ஆகணும். எங்கெங்கேயே போட்டும் கிடைக்கவே இல்லை. கடைசியாக சொல்லா மேரிஸில் எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவள் கிடைச்சது. சப்ஜெக்ட் ரொம்ப டஃப், இடமே கிடைக்கல. அமைச்சர் பொன்முடி மூலமாக அவளுக்கு இடம் கிடைச்சிது. நாளைக்கு இடம் வாங்கி தரேன்னு சொன்னார். அன்றைக்கி முந்தின நாள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, கல்லூரியிலே படிக்க முடியாது. தேவனுடைய இறக்கத்தினால் அவள் அந்த கல்லூரியிலே படிக்க ஆரம்பித்தாள். இப்போ சொல்வேன், எல்லா காலேஜு காட்டிலும் ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த சப்ஜெக்ட், என்னால் படிக்கவே முடியல. அப்போ அப்படி ஒரு அட்மிஷன் பண்ணும்போது ஒரு ஏழை விதவை அங்கே வந்திருந்தாங்க. 1500 மார்க்குக்கு மேலே அப்படி எடுத்தால் தான் அவங்களுக்கு 75 மேலே எடுத்தால் தான் அவங்களுக்கு பிகாமில் இடம் கிடைக்கும். மற்ற அப்ளிகேஷனை தூக்கி 3-4 பேஸ்கட் இருக்குது. 300 எடுத்துங்க, 400 எடுத்துங்க, இப்படிலாம் போட்டுடுறாங்க. அக்செப்ட் மாத்திரம் ஒன்று. அதில் ஒரு மகளுக்கு வெறும் 300 மார்க் தான் இருந்தால் அவளுக்கு அந்த இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியே வந்தவனும் அந்த அம்மாவையும் அந்த மகளையும் குறித்து வெளியே இருந்தவங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி 300 மார்க்குக்கு பிகாம் கொடுத்தாங்க மேடம்? அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, எங்கள் சபையில் இருக்கிறாங்க, இவங்க திருச்சியில் இருக்கிறாங்க. ஒரு விதவை தான் அந்த திருச்சியில் இருக்கிற அந்த சபையை டெய்லி 2 வேளை பெருக்குவாங்க, சாமியாருக்கு உதவியாக இருப்பாங்க, ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த விதவை செய்கிறதுனால, அந்த சபையில் இருக்கிறதுனால அவளுக்கு இந்த கல்லூரியில் எல்லாமே இலவசமாய் கொடுத்து படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுக்காக அந்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சபையில் இருந்ததான விதவைகளை தேவனுடைய தாசர்கள் விசாரித்தாங்க. அவருடைய தேவைகள், ஏழைகளை விசாரித்தாங்க. தர்ம பணம் என்று ஒன்று சேகரித்து அதில் அந்த ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அவர்கள் எல்லாவற்றையும் செய்து அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த சபையானது கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்குது. நம்ம சபை எப்படி கிறிஸ்து தலையாக இருக்கிற அதே மாதிரி தான் இந்த சபையில் இருக்கிறதான அங்கத்தினர்களாகி நாம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு முள்ளு குத்துது காலில், உடனே கண்ணு பார்க்குது, கைக்கு ஒரு கட்டளையிட்டு அந்த முள்ளை எடுன்னு சொல்லுது. கால் மாத்திரம் நீ இந்த முள்ளை எடுன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தில் என்ன அவயங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதற்கு தலையானது கட்டளையிடுவது போல நம்முடைய சபையும் கூட ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் சிறிய காரியங்களை செய்கிறார். ஆதி நாட்களில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் சிபிஎம் சபையில் இருந்தோம். நான் சொல்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அண்ணன் கோயிலுக்கு ரட்சிக்கப்பட்டு போனார், அவர் வரல. வீடெல்லாம் வேலை செய்துட்டு இருந்தோம். அந்த ஊழியக்காரர் சபை நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு ஓட்ட சைக்கிளை ஜனங்களை பாட வச்சுட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் எங்கள் அண்ணனை பார்த்து, ஏன்பா கோயிலுக்கு வரல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படி சொன்னார். நான் சொன்னேன், ஐயா வீட்டு வேலை செய்கிறாங்க, இன்றைக்கி வரமாட்டான், நீங்கள் போங்க, வீட்டு வேலை அப்புறம் கூட செய்துக்கலாம். எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் போட்டு அவர் பின்னாடி போனான். இன்றைக்கி அவன் தேவனுடைய ஊழியக்காரனா ஒரு நாடோடிகள் மத்தியில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். மிஷினரியா ஒரு ஊழியக்காரன்
ஒரு நாள் சபைக்கு வராததுனால அவனை விசாரித்ததன் மூலமாய் அவனோட தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறினான். ஆகவே நம்மை விசாரிக்கிறதான ஊழியக்காரன் நம்முடைய சபையில இருக்கிறதுனால நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஐக்கியமானது சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். சபையில் இருக்கிறதான ஜனங்கள் ஜெபிச்சதுனால தான் சிறையில் இருக்கிறதான பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்கள் தேவனுடைய சபையிலே நடக்கிறது. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையினுடைய மூப்பரை அழைத்து அவளுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பாஸ்ட் போகலாம் கூட எல்லாரும் கூப்பிட்டு சொல்ல, பா இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு காரியங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய காரியங்கள், வியாதி, பலவீனங்கள், குறைவுகள் எல்லாம் வரும்போது தேவனுடைய ஊழிய காலத்தில் நம் சபையில் ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் நம்முடைய காரியங்களை அவர் பார்க்கிறார். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களாக தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாக துதிக்கும் போது சபையார் எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிச்சதினாலே, ஆராதனை துதி செய்ததினாலே தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நாம் இந்த நாட்களிலே சபையோடு ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு தான் சீமந்தம், அன்னைக்கு தான் பர்த்டே, அன்னைக்கு தான் கிரக பிரவேசம். போகவே கூடாது. நீ எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் சபையில். என் மனைவி கூட பார்த்தீங்களா, என்கிட்டயே சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு சிலோனில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக ரிசைன் பண்ணிவிட்டு அந்த நாளில் எனக்கு கூட சொல்ல, இது தேவனுடைய ஜனம், எந்த நாட்களில் நாம் சபையில் இருக்கணுமோ அந்த ஜனங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் தேவனுக்காக சபையில் இருக்கிறாங்களோ தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய உறவுகள் எங்க இருக்கணும்? சபையில் இருக்கு. அல்லேலூயா. கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுமே, உருண்டு புரண்டு என்னை விழுந்திட செய்யுமே, விடாத மனம் அடிந்து நடந்திடும் என்னையும், விடாது மனம் உடைந்து நடந்திடும் என்னையும், வழுவாமல் வழி நடத்தி செல்லும் எந்தன் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லும் எந்தன் தேவனே, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா, என்னால் முடியவில்லை நாதா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா. உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாய்கிறேன், உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாயுவேன், விழிகள் கண்ணீரோடு உந்தன் மதம் பயிறுவேன், விழிகள் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன், மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே, மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே, மறவாத உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன், மறவாத அன்பை நான் ஏங்குவேன், நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா, என்னால் முடியவில்லை நாதா, உம்பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா. அல்லேலூயா. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பிரிந்து போனது, சகோதரருக்குள்ள ஐக்கியம் இல்லை, புருஷ மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோரோடு கூட பேசுகிறது இல்லை, எஜமானோடு கூட தேவனுடைய ஜனங்கள் உறவு போடல, சபையிலும் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது.
எங்க பார்த்தாலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும். நேசிக்கிறதான கடந்த நாட்களில் நான் வரும்பொழுது ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி அவளை துண்டு துண்டா வெட்டி அவளை ஒரு சூட் கேஸ்ல போட்டு அவள் மூளையை எடுத்து ஃப்ரை பண்ணி ஒரு என்ஜினியர் சாப்பிட்ருக்கான். கேட்கும் போதே ஒரு அம்மா வாந்தி எடுத்துட்டாங்க. ஒரு படிச்ச மனுஷன் அவளை நேசித்ததான உறவுகளை மறந்து போய், அவளுக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை மறந்து போய் அவளையே கொன்று ஒரு சூட் கேஸ்ல ஒரு பெரிய மகளை சூட் கேஸ்ல அடக்கி வச்சிருப்பான். அவனுடைய இருதயம் எந்த அளவிற்கு மாறி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு வாலிப பெண்ணை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்களா. நம்ம வீட்டில் எதுவும் கெட்டு போவாதற்கு மீன் குழம்போ கறி குழம்போ ஏதோ ஒரு சாம்பார் மூச்சு அடிக்காது இருக்குதா, அதில் கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு வாலிப பெண்ணை ஒருவன் வெட்டி துண்டு துண்டா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு நாம் ஒரு கடைசி நாட்களில் வந்திருக்கிறோன்னு யோசித்துப்பாங்க. யாருன்னா கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கிற, சபையில் எப்படி இருக்கிறேன், எப்படி அழைக்கிறேன்? ஆண்டவருடைய உறவே இல்லைங்கய்யா, சபையில் எனக்கு ஐக்கியமே இல்லை, பாடுறத மறந்துட்டேன், துதிக்கிறத மறந்துட்டேன், ஜெபிக்கிறத மறந்துட்டேன், ஊழியம் செய்யறத மறந்துட்டேன், உபவாசம் எடுக்கிறத மறந்துட்டேன், எல்லாம் எனக்குள்ள இருந்தது. இப்ப அந்த உறவு சபையை விட்டு நான் வந்துட்டேன், எனக்கு உறவுகளே இல்லை அப்படின்னு சொல்றதான ஜனங்களை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் எப்படி இருக்கீங்கப்பா, ஏதோ இருக்கிறேன். ஆக இந்த நாட்கள்ல உறவுகள் வித்தியாசமா இருக்குது. ஆக தேவனுடைய ஜனமாகி நாம் சபையிலே ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய மனுஷர்களோடு கூட உறவு, பரிசுத்தவான்களோடு கூட உறவு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகி ஒரு தேவ மனுஷன் பரிசுத்தவான்களோடு கூட தீர்க்கதரிசியோடு கூட ஒரு உறவு வைத்திருந்தானா. அநேக முறை அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினார்கள், யுத்தங்கள் பண்ண வந்தாங்க. சீரியா தேசத்தினுடைய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணும்படி எத்தனையோ இடத்துல தாக்குதல் செய்யும்படியாய் வந்த போது அவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள். எத்தனையோ முறை தோற்று போனார்கள். அப்பொழுது அவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து அவன் கேட்கிறான், நாம் இப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியா எத்தனையோ விதமான சூழ்நிலையிலே நாம் பதுங்கி போனாலும் அவன் ஜெயித்து விடுகிறானே, அவன் ஜெயம் பெற்றுக் கொள்கிறானே, நாம் தோற்று விடுகிறோம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜனங்கள் சொன்னாங்க, அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய அவன் எலிசா தீர்க்கதரிசியோடு கூட ஒரு உறவு வைத்திருந்தான். அந்த உறவு வைத்திருந்த நிமித்தமாக ஜனங்களை அனுப்பி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவன் ஆலோசனை பண்ணினான். சீரியா படைகள் வருகிறது, நீங்கள் அங்கே போய் தங்கி இருங்கள். இந்த பக்கம் வடக்கு புறமாக தெற்கு புறமாக பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் அங்கே போய் காத்திருந்து அவளை முற்றுகை செய்யுங்கள் என்று சொல்லி அவன் ஆலோசனை சொன்னதுனால அவன் அநேக முறை தோற்று போனானாம். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் ஒரு ராஜாவே எலிசா தீர்க்கதரிசி பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்றதான ஒரு சூழ்நிலையை மறந்து அவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த கஷ்டத்துல நஷ்டத்துல போராட்டத்துல ராஜாவுக்கு வந்ததான எல்லா விதமான சூழ்நிலை மத்தியில அந்த ராஜா பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருந்தானா. நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13:17 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்களால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை சந்தோஷத்தோடு அவர்கள் செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஹல்லேலூயா. அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறதான வார்த்தைக்கு அடங்கி இருக்கும் பொழுது தேவன் அவர்களை உயர்த்துகிறார். யோசேப்பு
12 சகோதரோடு கூட வளர்ந்து விசேஷமான அபிஷேகம் தீர்க்க தரிசனம் எல்லாம் இருந்தாலும் அவன் தெய்வத்துக்காக வைராக்கியமாய் விபச்சார பாவத்திற்கு விலகி ஓடினது நிமித்தமாய் அந்த போர்த்திபாருடைய மனைவி நிமித்தம் விடுதலையாக்கப்பட்டதுனால நீதியான அந்த ஒரு மனுஷன் சிறையில அடைக்கப்பட்டான். 2 வருஷம் அவன் ஜெயில இருந்தான். ஒரு மனுஷன் கூட பெயில் போட்டு பார்க்கவே. நாங்க இருக்கிறது புழல்ல தான். நான் அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே வந்துச்சு. என்னம்மா அழுதுக்கிற, சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு பஸ்ஸெல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்குது, காலில் கூட செருப்பு இல்லையே. என் புருஷன் ஒரு ஆட்டோ டிரைவர் ஐயா, கடந்த நாளில் குடிச்சிட்டு அடிச்சிட்டான். அவனை ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு மாசமா குழந்தைய பார்க்கல, என்ன பார்க்கல, போய் பார்க்கறது கூட பஸ் காசு இல்லை. இந்த 157 வரன்ட்டு இலவசமாக காத்திருந்து 1 மணி நேரம் நான் வந்திருக்கிறேன். அங்கே வந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு கைதியை பார்க்கவே ஒரு நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணோம். கைதியை பார்க்கவே ஆன்லைனில் புக் பண்ணோம். நான் கூட 4 சிறையில் இருந்திருக்கேன். பாளையங்கோட்டில் இருந்திருக்கிறேன், வேலூரில் இருந்திருக்கிறேன், விஜயவாடா ஜெயிலில் இருந்திருக்கிறேன். ஏதோ நன்மைக்காக போய் நான் திருட்டுத்தனம் பண்ணிட்டு போனேன். அப்போல்லாம் வந்து கிட்ட வந்து ஒரு கம்பி இருக்கும், ஜனங்கள் பேசுவாங்க, புருஷனும் மனைவியும். அப்போது அந்த கம்பியில் புருஷன் வந்து மனைவியுடைய கையை அப்படி பிடிச்சிருப்பான். அவனுடைய ஆதங்கம், அவனுடைய உறவுகள் பிரிந்ததுனால, அவனுடைய பாவ இச்சையினால வந்த கோரங்களால அப்படி பேசுவான். இன்னைக்கு பார்த்தீங்களா, தூரத்தில் இருப்பாங்க, அந்த ஹேண்ட் போனில் தான் மனைவி பிள்ளைகளோடு கூட பேசணும். 5 நிமிஷம் தான் பேசணும். உலகத்திலே ஆண்டவரோடு கூட பேசுகிறதான காரியங்களை ஜனங்கள் மறந்து போய்விட்டாங்க. நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மோசேக்கு தேவனோடு ஒரு உறவு இருந்தது. தானியேலுக்கு, தாவீதுக்கு, நோவாவுக்கு, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனோடு கூட உறவு வைத்திருந்ததுனால வரப்போகிறதான எல்லா விதமான காரியங்களை அவளுக்கு சொன்னாங்க. ஒரு சின்ன காரியம் சொல்றேன். எங்க பகுதியில இருந்து அமெரிக்கா தேசத்துக்கு 2 பேர் நல்லா படிச்சவங்க, நாகர்கோயில இருந்து, அவங்க சென்னையில இருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. வேலையெல்லாம் இருக்குது, எல்லா விசா எல்லாம் படிச்சு அங்க போய் இறங்கின பின்பு ஊழியக்கார் தான் ஜோம் பண்ணி ஏர்போர்ட்ல அனுப்பிச்சாராம். அங்க போன போது, இந்த ஜாப் இப்ப உங்களுக்கு இல்ல, இதெல்லாம் மாறி போச்சு, உங்களுக்கு இங்க வேலையே இல்லை. 15 நாள் 2 பேரை இருந்த பாஸ் எல்லாம் செலவாய் போச்சு. கண்ணீர் துக்கம், என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. தேவனுடைய பிள்ளைங்க தான் அவங்க ஊழியக்காரோட பேசினாங்க. ஐயா, நீங்க தானே ஜெபம் பண்ணி அனுப்பிச்சீங்க, 2 பேருக்குமே அந்த ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னாங்க, இத்தனை லட்சம் சம்பளம் சொன்னாங்க, அந்த ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கான், நீங்க வேற எதுனா ஒரு அப்ளிகேஷன் போட்டு பக்கத்துல எதுனா ட்ரை பண்ணுங்களாம்மா, நம்ம ஊருக்காரங்க யாருனா இருக்காங்களா பார்த்துங்க, அங்க கேளுங்க, இங்க ஆலோசனை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை யோசேபாத்துக்கு சொன்ன மாதிரி தான். சத்துரு எந்த விதத்துலனா வரட்டும், எப்படிப்பட்ட ரூபத்துல 3 ராஜாக்கள்னா வரட்டும், நீ செய்ய வேண்டியது துதிக்கணும். அல்லேலூயா. நீ துதிச்சா போதும், சத்துருக்கள் விட்டு ஓடி போவாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் ஒரு ஏழை மனுஷன் தான். அவர் சொன்னாரா, இன்னைக்கு உபவாசம் எடுத்து உங்களுடைய பைபிள்ல வாசனை வாசிச்சுட்டு பாட்டு புக் அடிச்சு நீங்க எத்தனை பாட்டு பாடுறீங்க பாடிக்கிட்டே இருங்க. நாங்கள் 11 மணிக்கு ஆரம்பிச்சவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் 400 பாடல் பாடினாங்களாம். புருஷன் மனைவி 2 பேரை கையை பிடிச்சிக்கிட்டு அழுது புலம்பி பாடி 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 400வது பாட்டு பாடும்போது அவளுக்கு மெசேஜ் வந்துதான், நீங்க நாளைக்கு வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணீங்க. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் ஒரு பெரிய மனுஷன் இல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்ல, ஒரே ஒரு காரியம், நீங்க பாடுங்க. அப்ப பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்கிறதுனால, அவர்கள் பாடினதுனால இன்றைக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1,50,000 ரூபாய் சம்பளம். இந்த ஆலோசனை சொன்னதுனால அந்த ஊழியக்காருக்கு முதல் சம்பளம். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்கிறான்னு பாருங்க. அவர் எலியாவின் தேவன் ஐயா, அவர் உன் கையில கொடுப்பாரு. என்ன இழந்திருந்தாலும் உன் கையில கொடுப்பாரு. எதுக்காக? பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, என்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை தேவன் அற்புதமா செய்து முடிப்பா. ஆனால நாம் பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். எலிசா தீர்க்கதரிசி, அந்த ராஜா அவனோடு கூட ஐக்கியம் வைத்ததுனால சத்துருக்கள் இருந்து அவனை விடுவித்தார்கள். அது மாத்திரம் அல்ல,
ஐயா அருமையா சொன்ன யாக்கோபை குறிச்சு. தாய் தகப்பனுக்கு பிரியமா இருந்தான், ஐஸ்வர்களுக்கு சொந்தக்காரனா இருந்தான். ஏமாற்றினதுனால அவன் புறப்பட்டு பெத்தேலு வழியாக கடந்து போனான். ஒன்றும் இல்லாமல் கோலும் தடியுமாய் போனான். எலியேசருக்கு கூட ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது ஆகாரங்களை கொடுத்தான், பலகாரங்களை கொடுத்தா, இதெல்லாம் கொடுத்தான். ஆனா இவனை யாருமே இன்னமும் கண்டுக்கவே இல்லை, வெறுமையாவே அமுச்சு விட்டாங்க. கட்டு சோறு கூட இல்லை, ஒரே பயம், போராட்டம். அவன் தீர்மானம் பண்ணி போனா 20 வருஷ காலம் மாமியார் வீட்டில் இருந்தான். 2 மனைவி, 1+1, ஒன்று வாங்கினா 1 பிரி, 4 பேர் ஆகிப்போச்சு, பிள்ளைகள் ஆகிப்போச்சு. எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பேக் டு பெவிலியன். அல்லேலூயா. நீ மறுபடியும் பெவிலியனுக்கு போ, நீ மறுபடியும் பெத்தேலுக்கு போ. மனைவி பிள்ளைங்கள்ட்ட சொன்னான், அம்மா ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்ல, என்ன சொல்றீங்க? அப்பா நீ போறதுன்னா போப்பா, எங்கள் மாமனார் வீட்டில் நான் இங்கே இருந்துக்கிறேன். 4 மனைவி சொல்லுவாங்களா? 4 பேர், ஒருத்தரே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் எங்கள் ஊழியக்காரன் ஒரு நாள் ராத்திரி நடந்து ஒரு ஊருக்கு போனோம். ராத்திரி 12 மணி போனால் அந்த 10:30 மணி இருக்கும். அந்த ஊழியக்காரர் ஐகாருன்னு வந்த நாள் ஐகாரு பாகனாரண்டி எங்களை கேட்டவனே அவர் சொன்ன உள்ள உடைந்து அவங்க பிள்ளைங்க குண்டானில் கஞ்சி குடிச்சிருந்தாங்க ராத்திரி. அந்த கஞ்சி அவங்க 2 பேரும் எடுத்துக்கினாங்க. கொஞ்ச நேரம் ஐகாரெலாம் வந்துக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அவரை போய் பார்த்தா ஒரு கிழிஞ்சு போன பனின்னு அப்படியே சொட்டையாக இருக்குது. நாளை காலையில் போட வேண்டிய பல்ல ஆராதனைக்கு ஏன் அந்த திருவிருந்துக்காக அந்த ஒரு ஜிப்பாவை துவச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நேரங்க ஐகாருக்கு அந்த கஞ்சி கொடுத்துடலாம். அந்த பசங்க சொல்கிறாங்க, ஐகாருக்கு அந்த கஞ்சியை 4 பேருக்கா டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரோடு உறவாடுகளா இருந்தாலும் அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவா. நான் கூட இந்த வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னிலேருந்து நான் இந்த ஊழியத்துக்கு இறங்கினேன். இது வரைக்கும் ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்ததே இல்லை, ஒரு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. 6 மாதம் செருப்பு இல்லாமல் நடந்தால் கூட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் செருப்பு கொடுங்கப்பா, எனக்கு பேக் கொடுங்கப்பா, காசு கொடுங்கப்பா. ஒரு பாட்டு பாடினாவே எனக்கு அதெல்லாம் என் தேவன் செய்வார். ஆக யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை பெற்று வந்தாலும் கூட யாப்போக்கு என்ற நான் ஒரு நதிக்கரையிலே வந்து தேவனோடு அவன் உறவாடினான். ராத்திரி முழுசம் ஜெபம் பண்ணான், ராத்திரி முழுசம் போராட்டம். விட்டு என்ன பொழுது வந்துட்டு விட்டுரு, தூதன் கேட்கறான், என்ன விட்டுரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை விடவே மாட்டேன். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது, 2 பரிவாரங்கள் இருந்தது, சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு கூட அவனுக்கு ஒரு உறவு இருந்ததுதான். அல்லேலூயா. அதனால தான் கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்திர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்திர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கூடாதது எதுவும் இல்லை, நான் கூடாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபிச்சதால ரபேக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபிச்சதால ரபேக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், எல்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சமுத்திரத்திலே வழி உண்டாக்குறவர், வனாந்திரத்திலே வழி உண்டாக்குறவர், ஜீவ ஊற்றுகளை உருவாக்குறவர். ஐயா ஜெபிச்சா போதும், நீ கருத்தரிக்கிற மையத்துக்கு போகவே தேவையில்லை, அங்க பணத்தை செலவு பண்ண போக தேவையில்லை. நான் எங்க பிள்ளைகளை 10 நாள் டைரியா வாந்தி பேதி எல்லாரும் படுத்து செத்து கிடக்குது. ஒரு டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, 108ல வர்றது கூட வழி இல்லை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க.
ஆண்டவர் எல்லாருக்கும் விடுதலை தந்தார். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாக்கோபு தேவனோடு செய்ததான உறவு நிமித்தமா அவனை சகோதரன் கைகளுக்கு விடுதலை ஆக்கினார். அவனுடைய மாமனார் கைக்கு அவனை விடுதலை ஆக்கினார். தேசத்திலே ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று, யாக்கோபின் தேவன் என்று அந்த விசுவாச பட்டியலிலே தேவன் அவனை கொண்டு வந்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஐக்கியம் யாரிடம்? பரிசுத்தவான்களோடு, தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கொண்டு இருக்கணும். அவங்க சாதாரண ஒரு ஆலோசனை சொன்னாவே போதும். அவங்க சொல்லுவாங்க, இந்த வீடு வாங்க, இது வேணாப்பா, இதுக்கு இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கும், வேற பாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது கசப்பா இருக்கும். மருந்து கசப்பா தான் இருக்கும், அது உள்ள போனா அது வேலை செய்யும். தேவனுடைய ஊழியக்காரன் ஆலோசனை சொல்லும் போது அநேகருக்கு அது தீமையா இருக்கும். என்னடா இப்படி சொல்லிட்டாரே. எங்களுடைய அக்கா கல்யாணம் ஆன அன்னைக்கே விதவை ஆயிட்டா. என்னோடு கூட பிறந்தவங்க சித்தி மகன். இந்த மாமா மகனு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், வேற ஒரு பெண்ணோடு உறவு வச்சு அவங்க கற்பனையாக்குறாங்க. அவங்க ஓடியாராங்க. தாலி கட்டி மாசு முடிஞ்சு வந்து சாமியார் வந்து அருள் இருந்த மரியாதையே வாழ்க்கை கத்துற முடியும் பெண்ணும்போது அவங்க கத்தின்னு ஓடியாரான். எங்கள் அக்கா அன்னைக்கே தாலியை கட்டி அவளுக்கு கொடுத்து எங்கள் மாமனை கட்ட சொன்னான். அப்பேற்பட்டதான இடுக்கம், நெருக்கம், போராட்டம், அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தேவன் அவளை இன்னைக்கு ஊழியக்காரராக மாத்திட்டாரு. ஐயோ, என் வாழ்க்கை, என் புருஷன் நீ என்ன போ 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு அவங்க சியோனா மாறியே இருக்க முடியாது. சியோன் குமாரத்தியா மாறியே இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் ஆலோசனை சொல்றாங்களோ அதை தேவனுடைய வார்த்தை சொல்லுதோ அந்த வார்த்தை கேளுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 10:20 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினதுனால 100 வயசுல ஈசாக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். 90 வயசுல சாராளுக்கு அந்த மகனை கொடுத்தார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றியோ அதெல்லாம் தேவனால முடியும். தேவனால முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கொப்ப காரியங்களை செய்கிறவர் ஐயா. ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அது மாத்திரம் கைகளை